வணக்கம். எனக்கு தமிழகத்தில் பல கோவில்களில் இருக்கிற குருக்கள் அண்ணாக்கள் அல்லது குருக்கள் தம்பிகள் இவங்க கூட தொடர்பு உண்டு. அதே போல் தமிழகத்தில் பல கோவில்களில் இருக்கிற சிவாச்சாரியார்கள் பட்டாச்சாரியார்கள் அப்படின்னு இருக்கிறவங்களோடையும் தொடர்பு உண்டு. ஒவ்வொரு ஊரில் பல ஊரில் ஹோமங்கள் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறவங்க, பூஜைகள் புனஸ்காரங்கள் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஏன் வெளிநாடுகளில் போய் கும்பாபிஷேகம் பணிகள்லாம் செய்துட்ருக்கிற அப்படியான சாஸ்திரிகள் வாத்தியார்கள் அவங்க கூட எனக்கு நல்ல பரிச்சயம் உண்டு. ஒரு கோவிலை நிர்வகித்து செயலாற்றுகிற அந்த கோவிலை இன்னைக்கு உலக மக்களுக்கெல்லாம் காமிச்ச செயல் அலுவலர்கள் ஈஓக்கள் அப்படின்னு சொல்லப்படுறவங்க கூட எனக்கு நல்ல தொடர்பு உண்டு. இப்படி பல தொடர்புகள் எனக்கு உண்டுங்கிறது போல் ஜோதிட நண்பர்களும் எனக்கு நிறைய பேர் உண்டு. நிறைய ஜோதிட நண்பர்களோட நான் உரையாற்றுறேன். இன்னும் சொல்லப்போனால் ஒரு நாளில் இன்னைக்கு நான் வந்து என் நண்பர்கள் கூட பேசுனது இருந்துச்சா இல்லையான்னு தெரியாது. ஆனால் ஜோதிட நண்பர்கள் கூட பேசுனது இருந்துச்சு. அப்போ ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஜோதிடர் அண்ணா வந்து எனக்கு பேசினார். அப்படி பேசுகிற சமயத்தில் நான் 2 வீலர் ஓட்டிகிட்டு இருந்தேன், எடுக்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் கழித்து ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு நான் அவர்கிட்ட பேசுகிறேன். அவர் அப்போ எடுக்கலை. இங்கே உலகத்தில் இது ஒரு பிரச்சனை பாருங்க. அந்த செல்ஃபோனில் நான் டயல் பண்ணினா அவங்க உடனே எடுத்துடணும், அதே போல் அவங்க எனக்கு டயல் பண்ணாக்கா நான் உடனே எடுத்துடணும்னு அவங்க விரும்புறது கரெக்டு தானே இல்லையா? ஆனால் அப்படி எடுக்கலையா? அப்போ நான் அடித்தேன், அவர் எடுக்கலை. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து கொஞ்ச நேரம் இல்லை, ஒரு 3-3.5 மணி நேரங்கள் கழித்து அவர் வந்து எனக்கு பேசினார். என்னண்ணா அப்படின்னாரு. நானும் என்னண்ணா அப்படின்னா, என்ன விஷயம் ஏதோ கூப்பிட்டுருந்தீங்க எனக்கு? இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயத்தை என்கிட்ட கேட்குறாரு. நான் அந்த கோவில் பற்றி எல்லாத்தையுமே நான் வந்து அவர்கிட்ட டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் அடித்தேன், என்ன ரொம்ப பிஸி, தூங்கிட்டீங்களா, எடுக்கவே இல்லையா அப்படின்றேன். இல்லைண்ணா ஒரு ஜாதகம் பார்க்குறதுக்கு ஒருத்தர் வந்திருந்தார் அப்படின்னாரு. இப்போ மேட்ரு அந்த ஜோதிடர் கிடையாது, நானும் கிடையாது. அந்த ஜோதிடம் பார்க்க வந்தார்ல, அவரை பற்றிய ஒரு விஷயத்தை தான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அதாவதுங்க, இந்த பிறவின்னு சொல்கிறோம்ல, இந்த ஜென்மம் ராம்ஜி அப்படிங்கிறவன் இந்த வருஷம் இந்த ஜென்மம் இப்படி நான் பிறந்துக்கிட்டு வந்து ஒரு நாள் டபக்குன்னு மண்டையை போடுற அந்த காலம் இருக்குல்ல, புனரபி ஜனனம் புனரபி மரணம் தான் வாழ்க்கை. இதில் ஜனனம் மரணம் இந்த பிறவி. புனரபி அப்படின்னா மறுபடி பிறத்தல், மறுபடி இறத்தல். அப்போ மறுபடியும் இறத்தல், போன தடவை நான் இறந்துருக்கேன்னா முன்ஜென்மம், இந்த தடவை நான் வந்து பிறந்திருக்கேன், புனரபி ஜனனம், இப்போ புனரபி மரணம், திரும்ப அடுத்த பிறவி, இப்படின்னு ஒரு சாஸ்திரம் ஒரு கணக்கு இப்படி சொல்லப்படும். ரைட். வந்திருக்கிறவர் இது மாதிரி ஜாதகத்தை காமிச்சு இது மாதிரி கஷ்டங்க அப்படின்லாம் சொன்னார். என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது சில கட்டங்கள்லாம் சொல்கிறார். இவன் அங்கே இருக்கான், இவன் இங்கே பார்க்குறான், அவன் அங்கே இருக்கான்ற மாதிரிலாம் சொன்னார். அதெல்லாம் தேவையில்லை, அதை நமக்கு தேவையில்லை. அப்போ அவர் சொல்கிற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது என்ன அவர் சொல்கிறாரு அப்படின்னாக்கா, அந்த ஜாதகர் அவர் வந்து மகா பாவம் செய்திருக்காரு அப்படின்னார். என்ன சொல்கிறீங்கன்னா அப்படின்னு. ஆமாண்ணா, இவர் பாவம் செய்தது எப்படி அப்படின்னாக்கா, ஒவ்வொரு விதமான பாவம் இருக்குண்ணா அப்படின்னு கிட்டத்தட்ட அந்நியன் கருடபுரான ரேஞ்சுக்கு அவர் ஆரம்பிக்கிறார். யார்? தலைவர் ஜவுசேகர். ஆனால் அதை பற்றி சொல்லலை. என்ன சொல்கிறாருன்னா, ஒருவருக்கு ஒரு மரணம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அதாவது ஒருத்தர் இறந்து போயிடுறாரு, அந்த இறந்து போயிட்டவருக்கு வாரிசு இல்லை, குழந்தைகள் இல்லை. ஆனால் அவருடைய அண்ணன் பையனோ, இறந்து போனவருடைய அண்ணன் பையனோ அல்லது தம்பி பையனோ யாராவது ஒருத்தர் அப்படி வாரிசாக இருப்பாங்க இல்லையா? இவன் தான் என் வாரிசு அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் வாரிசு அவர் தானே. பெரியப்பா அப்படின்னு கூப்பிட்டாக்கா பெரியப்பா அப்பா ஸ்தானம் தானே, சித்தப்பான்னு கூப்பிட்டா அப்பா ஸ்தானம் தானே. இது மாதிரி அவருடைய பெரியப்பா இறந்து போயிட்டாரு. ஆனால் இவருடைய பெரியப்பா அந்த ஜாதகருடைய சொந்தக்காரருடைய ஒரு கதையை சொல்கிறாரு. இவர் அதை தடுத்திருக்காரு. என்ன தடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னாக்கா, அந்த இறந்து போனவருடைய அண்ணன் பையனோ தம்பி பையனோ யாரோ ஒருத்தன், அவன் தான் இதுக்கு கொல்லி போடணும். அப்படி கொல்லி போட விடாமல் அவங்ககிட்ட அந்த தகவலையே சொல்லாமல் கோவிந்தா கொல்லின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ வார்த்தை பாருங்க, கோவிந்தா கொல்லினா யார் வேணாலும் கொல்லி போட்டுக்கலாம். இவர் அனாத மாதிரி அவர் அப்படி ஆக்கி
ஏற்கனவே மனைவி இறந்து போயிட்டாங்க, அவருக்கு வாரிசு கிடையாது, அவங்க சொத்து பத்தெல்லாம் இருக்குது, இந்த சொத்து பத்தெல்லாம் அவங்களுக்கு போயிடக்கூடாது, இவங்க அண்ணன் பையனுக்கு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இறந்து போனவருடைய அண்ணன் பையனையோ அல்லது தம்பி பையன் அவங்கள கூப்பிடாம அவரை வந்து கொல்லி வச்சுட்டாங்க. யாரோ ஒருத்தவங்க கொல்லி போட்டு அவர் இறந்துட்டார். காலையில் இறந்து போயிட்டு அடுத்த நாள் தான் அவங்க வந்து, ஏப்பா உங்கள் இவர் இறந்து போயிட்டாருப்பா, உங்கள் பெரியப்பாவும் சித்தப்பா அவர் இறந்து போயிட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறாங்க. என்னடா இது, இப்படி நம்மள்கிட்ட சொல்லியிருந்தாக்கா நம்ம போய் அவருக்கு உண்டான தகன காரியங்களெல்லாம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கருமாதியை அவன் செஞ்சான், 30 நாள் படையல் போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். இதை தடுத்திருக்கீங்களா இது மாதிரி ஏதாவதுன்னு நான் கேட்டேன். அவர் திக்குன்னு ஆயிடுச்சு அந்த என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவருக்கு. ஏன்னா இது போல் ஒரு மகா பாதகம் எதுவும் கிடையாது. ஒரு இறந்து போனவருக்கு ஒரு வாரிசுன்னு ஒரு ஏதோ ஒரு ரூபத்தில், சொந்த வாரிசுன்னு இல்லை, வாரிசுன்னு ஒரு ஸ்தானத்தை ஒரு உறவு ஒரு பந்தம் இருக்குதுன்னா அவரை கொண்டு தான் இந்த காரியத்தை செய்யணும்னு யோசிச்சு பார்க்கும்போது எனக்கும் அப்படி இருந்துச்சு. எங்கள் அப்பா வெங்கட்ராமன், எங்கள் அப்பாவோட தம்பி KR மாதவன். அந்த மாதவன் வந்து வாரிசே இல்லாமல் மனைவி இறந்து போய் சில வருடங்கள் கழித்து இறந்து போனார். இறந்து போன சமயத்தில் எனக்கு அப்புறமா சொன்னாங்க, இதை நான் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன். நான் ஆமாங்க கரெக்டுங்க, அப்பா நான் கொல்லி போடலாம் எங்கள் சித்தப்பாவுக்கு. ஆமாங்க, உங்கள் அப்பாவும் இல்லை உங்கள் அம்மாவும் இல்லை, அவருக்கு நீங்கள் தானேங்க கொல்லி போடலாங்க அப்படி இப்படின்னு. அதை வந்து அவர் மறைச்சிட்டார். அதை அன்னைக்கு செய்யாமல் அடுத்த நாள் தான் அந்த சொந்தக்கார பையன்கிட்ட அவர் சொல்லியிருக்கார் அந்த ஜாதகம் பார்க்க வந்தவர். இதை போல ஒரு மகா பாதகம் மகா பாவம் எதுவும் கிடையாது. இந்த பாவத்துக்கு பிரம்மகத்தி தோஷம். ஆனால் இந்த பிரம்மகத்தி தோஷத்தை தீர்ப்பதற்கு எந்த கோவிலுக்கும் சென்றாலும் புண்ணியம் இல்லை. எவ்வளவு தான தர்மங்கள், தயிர் சாத சாம்பார் சாத பொட்டலங்கள் கொடுத்தாலும் புண்ணியம் இல்லை. அதை நான் அவர்கிட்ட நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப நாசுக்கான முறையில் அவர்கிட்ட நான் சொன்னேன். ஆனால் நான் தப்பு பண்ணிட்டேனேன்னு அந்த காதலா MS விஸ்வநாதன் சொல்கிற மாதிரி அவர் நெஞ்சில் அடிச்சுட்டு அழுதாருனே. அதனால தான் நீங்கள் ஃபோன் பண்ணப்போ இந்த டீட்டெயிலாக அவர்கிட்ட சொன்னதுனால ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார். எனக்கு இது என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னாக்கா, இருக்கிறது இன்னும் கொஞ்ச நாள் 56 வயசு ஆகிடுச்சிங்க. இன்னும் என்ன 66 வயசு வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேனா? 70 பீமரத சாந்தியெல்லாம் நான் உயிரோடு இருப்பேனா? இல்லை சதாபிஷேகம் 80 வயசு தெரில. எப்போ சாவ போகிறோம்னே தெரியாதுங்க. அதுக்குள்ளார ஏன் இவ்வளவு கர்வம், ஏன் இவ்வளவு பணத்தாசை, அடுத்தவன் சொத்துக்கு ஏன் ஆசைப்பட்டுக்கிட்டு எதுக்கு? நிம்மதியாக வாழ்ந்தோமா, நிம்மதியாக கலந்துரையாடி கூட்டுறவே நாட்டுயர்வுங்கிற மாதிரி எல்லா மக்களோடையும் இணைந்து வாழறதை விட்டுட்டு என்ன இவ்வளவு பிணக்கு குப்பைகளை தூக்கி சுமந்துக்கிட்டு காகித பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், மனசுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாட்டேன். என்னடா இந்த ஜோசியர்கிட்ட வந்து அந்த ஜாதகக்காரர் என்னடா போடா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஸோ நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ, தெரிந்து சில பாவங்களை, தெரியாமல் சில பாவங்களை செய்கிறோம். தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த பாவத்தையும் நாம் செய்யாமல் இருப்போம். கூடுமான வரைக்கும் ஸ்நேகிதத்தோட, அன்போட, கரிசனத்தோட, கருணையோடு இருந்துடணும் அப்படின்னு தான் அன்றைக்கி எனக்கு தோணிக்கிட்டே இருந்த விஷயம்.